ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மன உளைச்சலில் யாராக இருந்தாலும் என்னென்னமோ விஷயத்தை செய்திருப்பார்கள். ஆனால் நீ எவ்வளவு சோதனை காலங்கள் வரும் பொழுதும் நீ ஒன்றே ஒன்றுதான் நினைக்கிறாய். அது என்னவென்றால் எல்லாமும் மாறும் என்பதே. ஆம், எல்லாமும் மாறும். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை உடைந்து விடாது. இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாற்றப்படும். தொடர் முயற்சியும் தொடர்ந்து வரும் சுபமும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தருவதுதான். ஏற்கனவே பல காயங்களோடும் பலவிதமான வேதனைகளோடும் இருக்கிறாய். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உன்னுடைய வாழ்வில் நான் நிலைத்து இருப்பேன். உன்னுடைய நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உனக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் உனக்கு வாரி வாரி கொடுப்பதில் சிறு அளவு கூட தயங்க மாட்டேன். உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சுபத்துவமான விஷயங்களையும் ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவதற்கு தயங்க மாட்டேன். இதுவரைக்கும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடந்ததோ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மற்றவர்கள் பார்த்து சிரித்தார்களோ, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரிப்பதையும் நீ சந்தோஷமாக இருக்க போவதையும் பார்த்து அனைவரும் பொறாமைப்படுவார்கள். இவளுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாகும் என்று நினைத்தோம். ஆனால் இவளுடைய வாழ்க்கை மோசமாகவில்லை. இவள் கும்பிட்ட தெய்வம் இவளை கைவிடவும் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் இன்பங்களை மட்டுமே இவளுக்கு கொடுக்கிறதே என்று நினைத்து நினைத்து அனைவரும் ஒரு மிகப்பெரிய அளவில் அவரவர்கள் வியப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் வியக்கிற மாதிரியான சுப விஷயங்கள் நடக்க போகிறது. யாரை கண்டும் ஒரு பொழுதிலேயும் அஞ்சாதே. எல்லா பொழுதிலேயும் திருப்தி என்று ஒன்று வரும். அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். திருப்தி வரும். கண்டிப்பாக நமக்கு தேவையான திருப்திகள் வரும். அதிசயங்கள் கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும் என்பதையே நீங்கள் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் எல்லா நிலையிலும் மன உளைச்சல்கள் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மன உளைச்சல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு கொடுத்தாலும், அனைத்து விதமான மன உளைச்சலிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன். பொறாமை வாழ்க்கையில் யார் ஒருவனுக்கு இருக்கிறதோ, நீ ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். நீ இருக்கிறாய், நீ மற்றவனை பார்த்து பொறாமைப்படுகிறாய் என்றால் உன்னால் எந்த ஒரு விஷயத்திலேயும் உருப்படுவது கடினம். அதுவே உன்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவன் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பது போல இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு துன்பமான விஷயத்திற்குள் போகிறான் என்பதுதான் அர்த்தம். யாரையும் பார்த்து யாரும் பொறாமைப்படாதீர்கள். எல்லாமும் மாறக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. அதில் எதையும் எப்பொழுதும் நினைத்து நினைத்து அழுவது வேண்டாம். நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்றால், எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அடுத்தவர்களை பார்த்து எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று எந்த ஒரு நிலையிலும் நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளாதீர்கள் என்று. அதை யார் இங்கு கேட்கிறாய்? நீயே சொல். யார் இங்கு கேட்கிறாய்? யாருமே கேட்பதல்ல. எல்லாரும் அவரவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் இருக்கிறார்கள்.
நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயங்கள், கவலைப்படாதே. காலம் நேரம் அனைத்தும் எனக்கு தெரியும். காலம் நேரம் அனைத்தும் மாறும். மாறாதது இவ்வுலகில் எதுவும் அல்ல, மாறும். நீ நினைத்ததை விடவே பிரம்மாண்டமாக அனைத்தும் மாற்றி அமைத்து தரப்படும். நீ துவங்கிய காரியங்கள் இதுவரைக்கும் வெற்றி அடையாமல் இருக்கலாம். அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இனிவரும் காலத்தில் மொத்தத்திலேயும் நீ துவங்கியது வெற்றி அடைவதை பார்த்து பார்த்து நீயே ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தத்தில் துள்ளுவாய். எத்தனை பேருக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்களே சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் என்றும் எப்பொழுதும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். நிறைய விருப்புகள், அதாவது உங்களுக்கு தெய்வத்தின் மீது நல்லது செய்யவில்லை தெய்வம், எல்லா நேரத்திலேயும் தெய்வம் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று. தெய்வம் நல்லது செய்யாமல் அல்ல, உங்களை நல்லபடியாகத்தான் வாழ வைத்திருக்கிறது. எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் இன்பத்தோடு இருங்கள். எல்லா நேரத்திலேயும் எப்பொழுதும் நம்மை தெய்வம் காக்கும். நம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, நம் நேர்மையாக இருக்கிறோம். நம்மை தெய்வம் நிச்சயமாக காவல் காக்கும், நம்மை வழிநடத்தும் என்று நம்புங்கள். நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். உங்களுடைய ஏக்கத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான அசைவுகளுக்கும் நானே பொறுப்பாவேன். எத்தனை விதமான காயங்களும் எத்தனை விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து கொண்டுத்தானே இருக்கிறேன். இதில் எதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் குழப்பங்களோ தேவையல்ல. வாழ்க்கையில் நிம்மதிகள் வரும் என்பதை மட்டுமே நம்புங்கள். நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்களோ நிச்சயமாகவே நான் உங்கள் கையை பிடித்து கொண்டு அதை நோக்கி ஓடி வருவேன். எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளோ கவலைகளோ வாழ்க்கையில் வேண்டாம். நல்லதும் வாழ்க்கையில் இன்பமானதும் உன்னை வந்து அடையும் என்பதில் எந்த மாற்றமுமே அல்ல. நன்மைகள் மலர்ந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும். சந்தோஷங்கள் இல்லாமல் எதுவும் அல்ல. உன் பக்கத்தில் தான் இருக்கிறது சந்தோஷம். சந்தோஷத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன். ஐஸ்வர்யங்களோடு உன்னை நான் வாழ வைப்பேன். எல்லாம் இனி நல்லதே. நான் இருப்பேன். கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷங்களை தூக்கி பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அற்புதம் நடக்கும். எல்லா நிலையிலும் உன் வாழ்வில் இன்பங்கள் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் கலங்கி என்னென்ன செய்ய போகிறாய்? எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பாக நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். கவலை இல்லாமல் இரு, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.